ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். லைட்டா ரவைய சூடு காட்டிக்கிங்க. சூடு காட்டிட்டு ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம். ரவைய வறுத்து தட்டில் கொட்டிக்கங்க. வாங்க தாளி போடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு சேர்த்துக்கங்க. கடலப்பருப்பு சவரட்டும். தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கங்க. வெங்காயம் சேர்த்து பொன்னரமாக ஆக்குங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து வதக்குங்க. வதங்கின பிறகு தக்காளி, பூண்டு சேர்த்துக்கங்க. பூண்டு சேர்த்து வதக்குங்க. தக்காளி சேர்த்து வதக்குங்க. கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸை சேர்த்து வதக்குங்க. கல்லுப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி ஊற வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. பச்சை பட்டாணி ஊற வச்சு சேர்த்துக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமா பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது 1/2 கிலோன்றதுனால ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும். உங்களுக்கு வேணா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கோங்க. கொதிக்குது நல்லா. ரவைய கொட்டிக்கலாம். கொட்டி கிளறுங்க. நல்லா கை விடாத கலருங்க. இல்லைன்னா கட்டி மட்டியமா ஆயிடும். கட்டி முட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் உடச்சி விட கஷ்டமா இருக்கும். அதனால இது பண்ணிக்கங்க. மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்ம சாதா ரவை செஞ்சோம்னா தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டோம். இதுக்கு மட்டும் தக்காளி சேர்த்து தான் செய்யணும். தக்காளி, இந்த பச்சை பட்டாணி சேர்த்து செய்வோம். மூடி போட்டு சிம்மிலே வேக வைங்க. வேகட்டும். வேர்த்து வருமா? அதை எடுத்துட்டு கலரு. அவ்வளோதான். ரவை வெந்துருச்சு. கோதுமை ரவையும் செஞ்சு சாப்பிடுங்க. சுகர் உள்ளவங்களுக்கும் நல்லது. நம்ம பிள்ளைங்களுக்கும் இப்பவே கொடுத்து பழகலாம். வெள்ளை அரிசிலாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கோதுமை ரவையெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதான். வாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.